ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். எப்பவும் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி இல்லை, நார்மல் ஜவ்வரிசி தான் இருக்குன்னா அதை பேனில் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போது இது கூட சேர்க்கறதுக்காக 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரவையை 1 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ரவையில் மட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி 1 மணி நேரம் கழித்து தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்காக 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைக்கணும், தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த ஜவ்வரிசி இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும், தண்ணி சேர்க்க அவசியமே இருக்காது. அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த ரவா பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி ஆயிருக்கும். இதை எடுத்து நம்ம இந்த பருப்பு அரைச்சது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரவை மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கட்டி அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம உடனே இது செய்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் ஈனோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஈனோ சேர்த்திங்கனாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சோடா வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆவது பிரித்து எடுத்துக்கலாம். இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாதி மாவு மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். பாதி மாவு பிரித்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவினது, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்த இந்த மாவு வந்து நம்ம இட்லியாக நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இட்லி தட்டில் வந்து லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். துணியில் ஊற்றி வேக வைக்கிறீங்கன்னா நீங்கள் எண்ணெய் போட தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக நார்மல் இட்லி மாதிரி வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரளவு சூடாகினதும் இந்த தட்டிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது எப்படி நம்ம தோசையாக ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தோசையாக ஊற்றுறதுக்கு வந்து இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கப் அளவு ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நார்மலாக நம்ம தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துட்டு இது அப்படியே நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிசாக மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுற்றிலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஏதாவது கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நல்லா ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததும் இதை நம்ம திருப்பி விடலாம். திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30-40 செகண்ட் குக் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சுட சுட தக்காளி சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக செய்கிற இட்லியில் விட நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.